தவிக அமைச்சரவை விவகாரத்தில் திருமாவளவன் கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார். அதேவேளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என கிண்டலடித்துள்ள நிலையில் நோபல் பரிந்துரைத்த வைகோவுக்கு நன்றி என திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். இவர்களின் கருத்து மோதல்களை தற்போது பார்க்கலாம். நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னு பொருள் இல்லை. அது நான் ஏற்கனவே அதில் சொல்லிட்டேன். கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தவிக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம், அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அதனால் இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட் இல்லை. ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு இது விஜய் டிவியோ அல்லது சன் டிவிலையோ போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு, ஒரு முதலமைச்சரின் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னாவே அங்கே நீங்கள் ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு வந்துட்டீங்க. நீங்கள் 356வது அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஒரு அறிக்கை டெல்லிக்கு அனுப்பலாமே. எதற்கு? கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பண்ண முடியாது. பொம்மை வழக்கில் பிறகு நினைச்ச மாதிரி எல்லாம் கவர்னர் ஆட்சி கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியாக கொண்டு வர நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபியை எதிர்ப்பதாக இப்போது வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அவ்வளவுதான் என்னுடைய பார்வை. நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல. தமிழ்நாட்டை மட்டும் நான் மனசில் வச்சுட்டு பேசல, விடுதலை சிறுத்தையில் மட்டும் மனசில் வச்சுட்டு பேசல. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தவிகவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இந்த இடத்துல தவிகவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதிய அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தவிகவும் அதில் இருக்கணும். பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி சொல்லுவார்.